அடைவு சோதனை தயாரிப்பதில் கோட்பாடுகள் மற்றும் படிநிலைகள். இது பெடகாஜி மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் 5 யூனிட் 5ல் வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அசைன்மெண்ட் லேர்னிங் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இந்த கொஷின் படிச்சிருப்போம். ஆனால் இதில் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், மேக்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. டுவைனின் கூற்றின்படி ஒரு தனிநபரின் பயிற்சி அல்லது கற்றல் காலத்திற்கு பிறகு சாதனைகளை அளவிடும் எந்த ஒரு சோதனையும் சாதனை தேர்வு என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றல் காலத்துக்கு இது இல்லை, பப்ளிக் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அந்த டைமில் அளவிடும் சோதனை தான் சாதனை தேர்வு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு டுவைனின் அப்படிங்கிறவர் கூறுறாரு. இப்போ அடைவு சோதனைன்னு கேட்டாலும் சரி, சாதனை தேர்வுன்னு கேட்டாலும் சரி, இதே 10 மார்க்கு தான். ஏன்னா 2-3 தர சோதனைன்னு கேட்பாங்க. இந்தமாதிரி கொஷின் மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தர சோதனைன்னு கேட்டாலும் இதே தான், அடைவு சோதனைன்னு கேட்டாலும் இதே தான், சாதனை தேர்வுன்னு கேட்டாலும் இதே கொஷின் தான். இப்போ சாதனை தேர்வு ஒரு முக்கியமான கருவி. என்னென்னா, ஒருவரோட அறிவு, புரிதல், திறன்களை அளவிடுறதுக்கு தான் இந்த சாதனை தேர்வு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பறையில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்கள் எந்த அளவிற்கு சாதித்துள்ளனர் என்று ஆசிரியர் அறிந்து கொள்வது அவசியம். அதாவது நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னா, என்னோடய மேக்ஸில் அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னு அறிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த சோதனையை நம்ம நடத்துகிறோம். சாதனை தேர்வுகளில் என்னென்ன வருதுன்னா, அழகு தேர்வு, மாதாந்திர தேர்வுகள், பருவ தேர்வு, அதாவது யூனிட் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த சோதனை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான கருத்துக்களை வழங்குகிறது. அடைவு சோதனை தயாரிப்பதின் படிநிலைகள். சிறந்த ஒரு சோதனை நம்பகத்தன்மை, ஏற்புடைமை, புறவயத்தன்மை மற்றும் பயன்பாட்டுத்தன்மை மற்றும் ஆர்வம் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு சோதனை எப்படி இருக்கணும்? நம்பகத்தன்மையாக இருக்கணும், புறவயத்தன்மையாக இருக்கணும், ஏற்புடைமையாக இருக்கணும், பயன்படுத்துதலாக இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும். இதெல்லாம் இந்த பண்புகள்லேயே நம்ம படிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கணுமா. சோதனை தயாரிப்பதின் படிநிலைகள். முதல்ல சோதனையை திட்டமிடணும். அடுத்து சோதனையை தயாரித்தல், சோதனையை செயற்படுத்துதல், விடைத்தாள்களை மதிப்பிடுதல், சோதனையை மதிப்பாய்வுதல். அதாவது ஒரு கொஷின் பேப்பரை எந்தெந்த கொஷின்லாம் எடுக்கணுங்கிறத திட்டமிட்டுட்டு அந்த கொஷின் பேப்பரை தயாரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் விடைத்தாள்களை நம்ம டெஸ்ட் பேப்பரை திருத்தினதுக்கப்புறம் சோதனை மதிப்பாயிடும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணணும். அதுதான் சோதனை மதிப்பாய்வு. இதெல்லாம் தான் இந்த சோதனையை தயாரிப்பதெல்லாம் படிநிலையாக சொல்கிறாங்க. சோதனையை திட்டமிடலில் சில பிரிவுகளை கவனத்தில் கொள்ள அவை வேண்டும். அவை என்னென்னா, நோக்கங்களுக்கு எடையிடுதல், பாடப்பொருள்களுக்கு எடையிடுதல், கால அளவும் மொத்த மதிப்பெண்ணும், வினாக்களின் வகைகளும் அவற்றிற்கு எடையிடுதல். அப்படியே என்ன சொல்கிறான்னா, ஒரு பாடம்னா அந்த பாடத்துக்கு ஏற்ற நோக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஷின் எடுக்கணும். பாடப்பொருளுக்கு தகுந்த மாதிரியும் கொஷின் எடுக்கணும். அந்த எந்த காலத்தில் அந்த எழுத முடியும், ஒரு கொஷினை எவ்வளோ நேரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அளவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நோக்கங்களுக்கு எடையிடுதல். சோதனைக்குரிய பாடங்களை தீர்மானித்தல். பாடப்பகுதிகள் எந்த நோக்கங்களுக்காக கற்பித்ததோ அந்த நோக்கங்களை சோதிக்க வேண்டும். புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், திறன்கள் போன்றவை சோதிக்கிற மாதிரி தான் அந்த பாடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிலாம் இருக்கணும்னா, அறிவு 70% சோதிக்கிற மாதிரியும், திறன்லேருந்து 10% கொஷின் இருக்கிற மாதிரியும், பயன்படுத்துறதுல 30%, புரிந்து கொள்ளுதல் 40%, இந்த மாதிரி தான் கொஷின் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடப்பொருள்களுக்கு எடையிடுதல். சோதிக்க அறிய விரும்பும் பாடப்பகுதிகளை நிர்ணய செய்தல். அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்குவது என முடிவு செய்தல் பாடப்பொருள்களுக்கு எடையிடுதல் எனப்படும். அதாவது பாடப்பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஷினை என்னென்ன பாடத்தை நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அந்த ஒரு யூனிட்டை தான் சோதிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த யூனிட்டு சம்மந்தமான கொஷின் மட்டும்தான் எடுக்கணும். அது மதிப்பிடுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த பாடப்பொருள் எடையிடுதலை சொல்கிறாங்க. எவ்வளோ மதிப்பெண்ணுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 30 மதிப்பெண்ணுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறது தான் இந்த பாடப்பொருள் எடையிடுதல்.
கால அளவு மொத்த மதிப்பெண்ணும். கால அளவு எப்படி, ஒரு 3 மணி நேரம் கொஷின், 3 மணி நேரத்தில் எவ்வளோ மார்க், 75 மார்க் எழுத முடியும் அப்படின்னு நம்ம காலத்தை நிர்ணயிப்போம் இல்லையா, அதுதான் இந்த கால அளவு மொத்த மதிப்பெண்ணில் வரும். வினாக்களின் வகைகளும் ஆழத்திற்கும் விடையிடுதல். பாடப்பொருள் மாணவர்களோட வயது வளர்ச்சி நிலைகளுக்கு பொறுத்து தேவையான விடைகளை வினாக்களை சோதனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாடப்பொருளும் மாணவர்களோட வயது அவங்க வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷினை செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகையாக வினாக்கள் எடுக்கலாம். குறுவகை வினா 2 மதிப்பெண், புறவய வினா 1 மதிப்பெண், கட்டுரை வினா 10 மதிப்பெண், சிறு வினா 5 மதிப்பெண். இந்த மாதிரி 4 டைப்பில் வினாக்கள் ரெடி பண்ணலாம். அது எப்படி இருக்கணும், மாணவர்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 10 வயசு இருக்கிற பையனால் கட்டுரை வினா எழுத முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு எழுத முடியும் அப்படின்னா தான் வைக்கணும். ஒவ்வொரு வகையிலும் எத்தனை வினாக்கள் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தல் வினாக்களுக்கு இடையிடுதல் ஆகும். அதாவது புறவய வினாவில் ஒரு 5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வினாக்கும் இத்தனை மார்க்கு இத்தனை கொஷின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வினா இப்போ குறுவினாவில் நான் 2 கொஷின் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான் இந்த வினாக்களுக்கு விடையிடுதல். அப்படி சோதனையை தயாரித்தல். சோதனைக்குரிய வினாக்கள் தயாரிக்கும் போது ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையிலும் பாடப்பொருட்களுக்கு ஏற்ப வினாக்களுக்கு தயாரிக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வினாக்கள் ரெடி பண்ணணுங்கிறாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாடம் ஒரு யூனிட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு யூனிட் ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கொஷின் எடுக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும், ஒரு கொஷின் அப்படின்னா கடினத்தன்மை 30%, எளிய தன்மை 30%, இடைநிலை தன்மை தான் 40% இருக்கிற மாதிரி தான் ஒரு கொஷினை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திட்ட வரைவு அப்படின்னா ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்டில் என்ன இருக்கணும்னா, அறிவாற்றல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்தும் திறன் ஆகியவற்றை ஏற்படுத்துகிற மாதிரி ஒவ்வொன்றிலையும் எந்த அளவுக்கு கொஷின் எடுத்திருக்கோம். அப்போ அறிவாட்டிலேருந்து நான் 3 கொஷின் எடுத்திருக்கேன், புரிந்து கொள்ளுதல் 4, அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் எத்தனை கொஷின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் திட்ட வரைவு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாங்க. இது நீங்கள் ட்ரைனிங் போகும்போது ஒரு ரெக்கார்டாகவே வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோதனையின் பாடப்பொருள் கால அளவு மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு வினாக்களை தயாரித்து இறுதி செய்தலே வினாத்தாள் திட்ட வரைவு எனப்படும். அதாவது பாடப்பொருள் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ 3 மணி நேரம் டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 மணி நேரம் நம்ம எழுதுற முடியாது, அந்த டெஸ்ட்டில் 3 மணி நேரம் டெஸ்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் வினாக்களை தயாரிக்கிறது தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சோதனை செயல்படுத்துதல். இப்போ டெஸ்ட்டு வைக்க போகிறோம், எப்படி வைக்கணும், சோதனை நடத்துவதன் நோக்கம் பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்கள் நடத்திய பாடப்பகுதியில் எவ்வளவு அறிவு பெற்றனர் என்று காண்கிறோம். இப்போ ஒரு கிளாஸில் 50 மாணவர்கள் இருந்தால் அந்த 50 மாணவர்களையும் நம்ம டெஸ்ட்டு வச்சு அவங்க எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சோதனை நடத்துவதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி சோதனையை நடத்த வேண்டும். விடைத்தாள்களை மதிப்பிடுதல். இப்போ விடைத்தாள் அவ்வளோதான், டெஸ்ட் வச்சாச்சு, இப்போ விடைத்தாள்களை மதிப்பிடணும். சோதனையில் உள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் எதிர்பார்க்கப்படும் விடைகளை தயாரித்தல். நம்ம ஒரு கொஷின் திருத்துறதுக்கு முன்னாடி இதுதான் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கணும். அதற்கு வழங்க வேண்டிய மதிப்பெண்களையும் முடிவு செய்தல். இப்போ இந்தளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிப்புகளை முடிவு செய்யணும். மதிப்பெண்கள் வழங்கும் அளவுகோலை தயாரித்து விடைத்தாள்களை மதிப்பிட வேண்டும். இப்போ கணித விடைத்தாள் மதிப்பிடுதல். இப்போ கணிதத்துக்குன்னு இப்போ மேஜர் என்னோட மேக்ஸு, இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் காமனாக எழுதிட்டு இப்போ தமிழ் எந்த மாதிரி திருத்துவீங்க, இங்கிலீஷ் எந்த மாதிரி திருத்துவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே எழுதி கூட அதுக்கு மாதிரி இருக்கிறத கீழே நீங்களே எழுதிக்கலாம். இப்போ கணித விடைத்தாள்கள் மதிப்பிடுதல். கணித சப்ஜெக்டை எந்த மாதிரிலாம் மதிப்பிடுவாங்க அப்படின்னா, கணிதத்தில் மதிப்பெண்கள் வழங்கும் அளவுகோலை தயாரிக்கும் போது தீர்வை மட்டும் நோக்காமல் தீர்வுக்கான வழிமுறைகளை மதிப்பெண்ணுக்கு வழங்க வேண்டும். அதாவது ஸ்டெப் மார்க்கு கொடுப்பாங்க இல்லையா, தானே ஆன்சர் வந்தால் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஃபுல் மார்க் போடுறதில்ல. அந்த ஆன்சர் தப்பானாலும் அதுக்குள்ளே வர ஃபார்முலாவுக்கு மார்க்கு கொடுக்கலாம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு போடுறாங்க இல்லையா, அதுலேருந்து ஏதாவது கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டெப் மார்க்குன்னு கொடுப்பாங்க, அது இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தீர்வின் துல்லியத்திற்கும் தகுந்த மதிப்பெண் வழங்க வேண்டும். இப்போ கரெக்டான ஆன்சரே போட்டாங்க, ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் மார்க்கு கொடுத்துடணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்கு கொடுக்கணும், கரெக்டான ஆன்சராக இருந்தால் ஃபுல் மார்க்கு கொடுத்துடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.